சிரிக்கிற மாதிரி இருப்பான், சிங்கமா வராண்டா, அறிவிட்டவே வராண்டா, டே ஒன்றும் தெரியாத வராண்டான். ஏன்னா எந்த புத்தகத்தை எடுத்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியலன்னு சொல்லும். இப்போ கடந்த காலம் தெரியாதவனுக்கு நிகழ்காலம் இல்லை, நிகழ்காலம் இல்லாதவனுக்கு எதிர்காலம் இல்லை. ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிக பரபரப்பான ஒரு அறிவுபூர்வமான ஒரு பேட்டியை பார்க்க போகிறோம். அதை கொடுத்த நபரை பார்க்க போகிறோம். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அது அவர் எவ்வளோ பெரிய ஆகப்பெரும் அறக்கூவ அப்படின்றத இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம யார் அப்படின்னு நீங்கள் இப்போ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் பேரை சொல்ல விரும்பலை, ஏன்னா எங்கள் அண்ணன் அவர். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் இப்போ தென்காசியில் பேட்டி எடுக்கிறது, இந்த இவர் இப்போ இது நடத்துவாங்க பாருங்கள், வடிவேல் ஒரு காமில் எங்கேட்டி போயிட்டு வரீங்க குந்தானிகளா அப்படின்னா, தென்காசி அழகி போட்டிக்கு போயிட்டு வரன்ற மாதிரி தென்காசியில் பேட்டி கொடுக்கறது, சின்ன சின்ன ஊரில் போய் பேட்டி கொடுத்து பெரிய அறிவுஜீவித்தனத்தை தான் பெரிய அறிவாளின்ற மாதிரி காமிக்கிறது. கூட 4 தமிழர்கள், நம் தமிழ் குழந்தைகளை வைத்துக்கொண்டு, தங்கைகளை வைத்துக்கொண்டு, தம்பிகளை வைத்துக்கொண்டு கதை அடிக்கிறது, அப்படியே வீரவாசமாக பேசுகிறது. இதில் என்னென்ன பேசியிருக்கு என்னென்னன்றதை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம். ஒரு 2 சம்பவத்தை மட்டும் பிரித்து பார்க்க போகிறோம். நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் செத்துப்போன பணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு சில இதை மட்டும் பார்ப்பாங்க. ஏன்னா விஷம் குடிக்கப்பட்டிருக்கா இல்லை குத்தி கொண்டிருக்கா, எல்லாம் எங்கே முதல்ல பாடியை திருப்பி பார்ப்பாங்க டாக்டர்ஸ். எங்கேயாவது காயங்கள் இருக்கா, வெளிக்காயம் தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அறுத்துட்டு ரத்தத்தில் ஏதாவது விஷம் கலந்துருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னும் ஒரு சிலது பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் அவன் எப்படி செத்தான். உடம்பு பூரா அறுத்து கை காலெலாம் அறுத்துலாம் பார்க்க வேண்டியதில்லை. அது மாதிரி இந்த சீமானோடைய பேட்டியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நேற்று கொடுத்தது என்னன்றது பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருக்காரு. ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் அரசு தொழிலாக்குவேன், அரசு வேலையாக்குவேன், படிப்பறிவு இல்லாமல் நீங்கள்லாம் போய் ஆடு மாடு மேய்ங்க, இது ஆடு மாடு மேய்க்கலாம், இதெல்லாம் நான் முல்லை நிலத்தில் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவர் பண்ணியிருக்காராம், முல்லை நிலத்தில் இவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் தமிழ் தலைவரில் தமிழர்களுடைய காலங்காலமாக 2000 வருஷத்தில் தமிழனோட பிரதிநிதி அவர் தான். சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள், அவர்களுடைய வாரிசுகள், அங்கே வாழ்ந்த மக்கள், இவர்கள் அனைவருடைய பிரதிநிதி இவர் தான். ஸோ இப்போ சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். அந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்த்துருங்க. சும்மா ஒரு நிமிஷம் பேட்டி தான், அது என்ன அதோட இது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம சீமான சொல்லலை, இப்போ எந்த கூவை இந்த மாதிரி சொன்னானாலும் அவனை என்ன இதில் என்ன அர்த்தம் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேன். சும்மா இருக்கவனை ஏன்டா நீ, அதை நான் சீமான திருப்பியும் சொல்கிறேன். யாராவது இப்படி சொன்னான், ஆடு மாடு மேய்க்கிறது அரசு உடைமை ஆக்குவேன், அரசு வேலையாக்குவேன், இவன் தான் புதுசாக சொல்கிறேன்னு சொன்னான்னா அவன் என்ன பண்ணணுமோ அதை அதை பிரித்து நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த பேட்டியை பார்த்துருங்க. நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க. ஆடு மாடு வளர்க்கறது அவமானம், எனக்கு வெகுமானம், வருமானம். ஏன்னா ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல, எங்கள் செல்வங்கள். நான் ஆதியில செஞ்சதே ஆடு மாடு வளர்த்தது தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2வது நிலத்துல, முல்லை நிலத்திலேயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன். அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன். இப்ப இது தெரியாம நீங்க ஆவின் பால் கொடுப்பேன், சரி கொடுங்க, எங்கிருந்து கொடுப்பிய? இப்ப ஆந்திரால இருந்து வருது. கறி எங்கிருந்து வருது? ஆந்திரால இருந்து வருது. இது போலவே உங்க ஆட்சியிலையும் வருமா? இல்ல நீங்க பாலுக்கான மாடு, கறிக்கான ஆடு வளர்ப்பீங்க? இப்ப நான் வளர்ப்பேங்கிறேன், அதனாலதான் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியா மாற்றுவேன்னு சொல்றேன். அதுக்கு சிரிக்கிறாங்க. அப்ப ஏண்டா டாஸ்மார்க் கடையில சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டரா இருக்கலாம், ஆடு மாடு வளர்க்குறவங்க ஆத்தாளப்பேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயர் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். பார்த்தீங்களா? அதாவது இவர் முல்லை நிலத்தில் மாடு மேய்ச்சாரா ஆடு மேய்ச்சாரா, அதை திருப்பி அரசு விளையாடு. அதாவது ஒரு விஷயத்தை, ஒரு அடிப்படை தெரியாத ஒரு கூமுட்டை இவன் அப்படின்றத சீமான சொல்லலைங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறவன் ஆகப்பெரும் கூமுட்டையாக தான் இருப்பான். அவனுக்கு அறிவு வளர்ச்சியே அடையலைன்றதான் அர்த்தம். இந்த உலகத்தை இவன் எப்படி பார்க்குறான், என்ன நடக்குது இந்த உலகத்தில், சயின்ஸ் எப்படி டெவலப் ஆகிட்டு இருக்கு, இவன் போய் ஆடு மாடு மேய்க்க சொல்கிறானே, அதை அரசுடைமையாக்க சொல்கிறானே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது குலத்தொழில், இது பண்ணலாம், இப்படி பண்ணலாம், நம்ம ஆடு மாடு மேய்த்த பரம்பரை தானே, எல்லாரும் இந்த உலகத்தில் எல்லாருமே ஆடு மாடு மேய்ச்சி வந்தால் ஒரு காலத்தில் அப்படின்னு சிலர் சிலாகித்து தமிழர்கள்ன்ற உணர்வில் போகலாம். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு குடியானவன் ஒரு 40, 50 வருடங்கள், 60 வருடங்கள், 70 வருடங்களுக்கு முன்பு என்னென்னா, ஒரு குடிசை இருக்கும், அந்த வீடு இருக்கும், அந்த வீட்டில் ஒரு ஆடு மாடு இருக்கும், ஒரு 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 1.5 ஏக்கர், 4 ஏக்கர், இப்படி ஒரு சிறிய விவசாயி இவ்வளோ தான் இடம் வச்சுருப்பான். அதை என்ன பண்ணுவான் அப்படின்னா, விவசாயம் பண்ணுவான். 2 போகம் விளையும், நெல்லை போடுவான், புல்லை போடுவான், என்னத்தையோ ஒன்று போடுவான்.
அதை வந்து வருடத்து பூராமே அறுவடை செய்து வைத்துக்கொண்டு அதை மட்டும்தான் வச்சு கஞ்சி காய்ச்சியோ கூழ காய்ச்சியோ இல்லை வருஷத்துக்கு ஒரு டைம் நெல்லுச்சோறோ சாப்பிடுவான். அது போக இவன் தினந்தோறும் இவன் பிள்ளைக்கும் இவனுக்கும் பால் தேவைப்படும். அதற்காக ஒரு மாடை வளர்ப்பான், அது ஒரு கண்ணுக்குட்டி வைப்பான். இவனோட முழு நேர வேலை என்னென்னா, காலையில் அந்த மாடு ஒரு லிட்டர் கறக்கும், சாயந்தரம் 1 லிட்டர் கறக்கும். இந்த ஒரு மாடு இந்த கண்ணுக்குட்டியை மேய்க்கிறத அவனுக்கு நாள் ஃபுல்லாக வேலையாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு அதுக்கு தண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் வெந்நி வைக்கணும், அதுக்கு வந்து குளிப்பாட்டணும், அதை கொஞ்சம் கூட்டு போகணும், புல்லை மேய விடணும், நெல்லை மேய விடணும். இதோட பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 1 லிட்டர், சாயந்தரம் 1 லிட்டர் பால். இதுக்கு இவன் நாள் ஃபுல்லாக இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் விவசாய வேலைக்கு போவான். அவன் 11 மணிக்கு வருவான், இருக்கிற கூழோ கஞ்சியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பான், திருப்பி ஒரு 3 மணி வரைக்கும் வேலை பார்ப்பான். அப்புறம் வந்து வீட்டில் வந்து குடிசையை மேய்கிறத அதை வெஞ்சிட்டு 6 மணி இருட்டுனா கரண்ட் இருக்காது படுத்துருவான். ஸோ இதுதான் இவனோட வாழ்வியல். இதை தாண்டி இவனுக்கு வேறு உலகமே இல்லாத காலத்தில் அவன் ஆடு மாடு மேய்ச்சிருந்தான். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு மாட்டையை வளர்த்துக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து சொல்லிட்டு மாதம் காசை கட்டிட்டோம்னா போது வீட்டில் வந்து காலையில் 1 லிட்டர் பால் வேணுமா, 2 மாடு வளர்க்க வேணாம். 2 லிட்டர் பாலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே 2 லிட்டர் பாலை கொண்டாந்து வீட்டில் கொடுத்துட்றான். சாயந்தரம் 2 லிட்டர் பாலை கொடுத்துறான். இதுக்கு எதுக்கு மாடு வளர்க்கணும்? அதுக்கு தான் தனியாக ஒரு குரூப் இருக்கு. நீ உட்காந்து மாடு வளர்த்துட்டு இருந்தேன்னா நீ எப்படா முன்னேறுவ, நீ எப்படா படிப்ப? சரியா? அன்றைக்கி வந்து ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கும் வீட்டில், ஒரு ஆம்பளை பையன் இருப்பான், அவன் போய் விவசாய வேலைக்கு போவான், பொம்பளை பிள்ளை மாட்டை பார்த்துக்கிறோம், அவங்க அம்மாவும் மாட்டை பார்த்துக்கிறோம். இதுதான் வேலையாக இருந்தாங்க. இன்றைக்கி அவர்கள் 2 பேரும் படித்து அமெரிக்காவில் வேலை பார்க்குறான். சரியா? அப்போ அவன் வந்து பால் காசு கொடுத்து அமெரிக்காவில் வேலை பார்க்குறான். சரி, சென்னையில் ஐடியில் வேலை பார்க்குறானே வச்சுக்குவேன். அவன் வந்து கடையில் போனால் பால் கொடுக்குறான், இது கொடுக்குறான், அவன் காரில் வர்றான், பைக் வச்சுருக்கான், எல்லாம் வச்சுருக்கான். படித்து வளர்ந்து அறிவுசார் ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் மாறிவிட்ட பிறகு இந்த கூவை என்ன சொல்கிறான்னா, போய் மாடு மேய்க்கணுன்றான். மாடு மேய்க்கிறத ஆடு மேய்க்கிறத அரசு வேலையாகிறான். புரியுதா உங்களுக்கு? ஸோ வந்து நீங்கள் படித்து முன்னேறி நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பெரிய அளவில் சம்பாதித்து தமிழர்களை உயர்த்தி தமிழர்களை வாழ வைத்து, இப்போ இதே வந்து இப்போ அவன் சொன்னதுன்னா நம்ம வேற ஆளாக சொன்னோம், சீமானை சொல்லலை. இப்போ சீமானே எடுத்துங்களேன், ஈழத்திலிருந்து பஞ்சப்பராரையாக அங்கேயே அந்த மக்கள் வாழாமல் வெளிநாடுகளுக்கு போய் உயர்ந்த இடத்துல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தான், அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்ததுனால தான் அந்த காசை உண்டியலில் போட்டு கட்சி வளர்க்க முடியுது. அவன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா யாழ்ப்பாணத்துலேயும் கிளிநொச்சிலையும் உனக்கு எப்படி காசு போடுவான் உண்டியலில்? அந்த பேசிக் நாலேஜ் வேணாம். இந்த உலகம் எப்படி போயிட்டுருக்கு, ஒரு காலத்தில் எல்லாம் ஆடு மாடு மேய்ச்சிருந்தான், வச்சுருந்தான், கோழி வச்சுருந்தான், அவன் வீட்டு கோழியை தான் அடித்து சாப்பிடுவான், அவனுக்கு வேறு வழியே கிடையாது. இன்றைக்கி அதெல்லாம் வேணாம், அதை விட்டுட்டு வெளியில் வாங்கடான்னு தான் இந்த திராவிட இயக்கங்கள் வந்து 50 வருடமாக அவர்களை படிக்க. குப்புசாமி மாடசாமின்ற பேரை தாண்டி பேர் வைக்க முடியாது தமிழ்நாட்டில். குப்புசாமி, மாடசாமி, முனியாண்டி, மாயாண்டின்ற பேரை தவிர உயர் ஜாதிக்காரன் வைக்கக்கூடிய பெயரை ஒரு பிற்படுத்தப்பட்டவரோ தாழ்த்தப்பட்டவரோ வைக்க முடியாத ஒரு நிலை இருந்தது. புரியுதா உங்களுக்கு? 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நிலைமை என்ன? உங்கள் தாத்தா பேர் என்னன்னு கேட்டு பாருங்கள். பலரை பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட இப்போ கீழ்நிலையில் இருக்க மக்களுடைய தாத்தா பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த இப்போ வச்சுருக்க மாதிரி ஸ்டைலிஷான பேர்லாம் இருக்காது. ஒன்று முனியாண்டியாக இருக்கும், இல்லை மாயாண்டியாக இருக்கும், இல்லை குப்புசாமியாக இருக்கும், இல்லை ராமசாமியாக இருக்கும். இதுதான் இருக்கும். சரியா? பெயரே வைக்க முடியாததை மாற்றி இன்றைக்கி வந்து ஒரு சமூகத்தை இவ்வளோ தூரத்துக்கு வளர்த்து எடுத்தால், இப்போ அட்வான்ஸாக போய்கிட்டு இருந்தால் இன்னும் மாடு மேய்க்கிறத கொண்டு போய் அரசு வேலையாக்குறேன்றான். கேட்டால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாஸ்மாக் கடையில் இருக்குன்னா யார் அவங்க ஆத்தா தானே பண்ணுது. ஆத்தா மீன்ஸ் யாருன்னா நம்ம வேறு யாரையும் சொல்லலை, நம்ம தெய்வத்தாய் இருக்கே புரட்சி தலைவி. புரட்சி தலைவி தானே வந்து டாஸ்மாக் கவர்மெண்ட் படித்தவனை பூரா, பிஜி படித்தவனை பூரா வந்து டாஸ்மாகில் வேலைக்கு சேர்த்து 3000 சம்பளம் கொடுத்தது யார்? அப்போது வாய் எங்கே போய் வாயை வாடகைக்கு விட்டுருந்தீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி. நம்ம சீமானை சொல்லுங்கள். இந்த மாதிரி கேட்பவர்களை டாஸ்மாக் வந்து அரசு இதாக வச்சுருக்கான் அப்படின்னா, தனியார் கோடியாக கொள்ளையடிச்சுக்கிட்டு இருந்தான். தனியாருக்கு வந்து கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா அவன் வந்து வருஷத்துக்கு 1 லட்சத்தை கொடுத்து 10 லட்சம் சம்பாதிச்சுட்டு இருந்தான் அந்த காலகட்டத்தில். அதனால் அரசே எடுத்து அந்த லாபத்தை அரசே எடுத்துக்கொண்டு இருக்கிறது. இன்னொன்றும் திருப்பியும் சொல்கிறேன், குடிக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று கிடையாது. இந்த உலகத்தில் குடியை ஒழிக்கவே முடியாது. இது வந்து சர்வதேச மாஃபியாக்களின் திட்டம். இது வந்து எவன் ஆட்சிக்கு வந்தாலும், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த டுபாக்கூர் வந்தால் கூட ஒழிக்க முடியாது. ஆளை போட்டு தள்ளிடுவோம், காலி பண்ணிடுவாங்க ஆளை. புரியுதா? சர்வதேச அளவில் என்னென்ன திட்டங்கள் சதித்திட்டங்கள் போடப்படுது, உலகம் பூரா எந்த திட்டத்தை இப்போ பின்பற்றிட்டு இருக்கோ அது எல்லாருக்கும் எரிச்சலை ஏற்படுத்துறது தான். அதை இவர் வந்து உடச்சிடுவாராம். கச்சத்தீவை மீட்டுருவாராம், வந்து நீட்டை ஒழிச்சு. நீட்லாம் வந்து நேஷ்னல் லெவல் மாஃபியாஸோட இது திட்டம் அது. அதே மாதிரி ரம்மி சர்க்கிள் எவ்வளோ கேஸை போட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம ஆர்டர் வாங்கினோம். இப்போ ரம்மி விளம்பரம் வருதா இல்லையா? வந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு மாஃபியா. அது பல லட்சம் கோடி புரளக்கூடிய பிஸ்னஸை ஒரு அரசாலேயே தடுக்க முடியாது. அது எந்த கொம்பை ஆட்சிக்கு வந்தாலும் இதுதான் நிலைமை. இதை நான் ஒழிச்சிருவேன் அப்படின்னு எதை முடியாதோ, எதை செய்து முடிக்க முடியாதோ. ஏன்னா இதே ஆடு மாடு மேய்க்கிறது அரசு தான் செஞ்சிச்சு. கலைஞர் கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க, கலைஞர் வந்து 30 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டார். நீங்கள் ராணிப்பேட்டையில் போய் பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்ட எண்டில் ஆந்திரா பார்டரில்
ஆட்டு பண்ணையே, அரசு ஆட்டு பண்ணையே இருந்தது 25 வருடங்களுக்கு முன்பு. அதை பூரா என்ன, அதுக்கு அரசு வேலையே இருந்தது. இன்றைக்கி சீமான் சொல்கிறது புதுசு கிடையாது. இது ஏற்கனவே 25 வருடத்துக்கு முன்பே 89க்கு பிறகு கலைஞர் கொண்டு வந்த திட்டம் அது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது வந்து இன்னும் ராணிப்பேட்டையில் பாலடைஞ்சு போயிருக்கும். பல ஏக்கர் மேய்ச்சல் நிலத்தோடு சேர்ந்த ஒரு ஆட்டு பண்ணை எங்கே இருக்குன்னா, ஆந்திரா பார்டரில் பொன்னை என்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்குது. சரியா? அதை கொண்டு வந்தால் ப்ராக்டிக்கலாக பண்ண முடியல அப்படின்றத ஆடை விற்று தின்ட்டாங்க, ஆடு செத்து போயிடுச்சுன்னு கணக்கில் எழுதிட்டாங்க. இப்படி அதை வந்து நாசக்காடு ஆகினதுனால தான் அரசு அந்த திட்டத்தை கைவிட்டுருச்சு. சரியா? சீமான் இன்னைக்கு பேசுகிறது தான் கலைஞர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு. புரியுதா? ஸோ இப்படிப்பட்ட மக்களுக்கு தெரியாத புரியாத விஷயங்களை வச்சுட்டு, இப்போ ஒரு வீட்டில் ஒரு வேலைக்காரி போடுறோம். எதுக்கு போடுறீங்க? வேலைக்கார ஒரு லேடி போடுறீங்க. ஒரு அம்மா வராங்க, சமைச்சு கொடுக்குறாங்க, துவைச்சி போடுறாங்க. எதற்காக போடுகிறார்கள்? அவருக்கு 5000 ரூபா சம்பளம் கொடுக்குறான். ஏன்னா இந்த வேலையை, பாத்திரம் கழுவுற வேலையும் இதையும் இந்த பெண் வந்து படித்த பெண் உட்காந்து பார்த்து கொண்டு இருந்தால் இவள் வேலைக்கு போக முடியாது. இவள் படித்த ஐடியில் வேலைக்கு போனான்னா 1 லட்சம் அங்கே சம்பளம் வரும். அதில் ஒரு 5000 8000 வேலை பார்க்கக்கூடிய பெண்ணுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்டே தவிர உனையும் வீட்டு வேலைக்காரை ஆக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நானும் மாடு வளர்க்குறேன், ஆடு வளர்த்து அரசு வேலையை கொடுக்க போகிறேன் அப்படின்றது. இந்த மாதிரி கூமுட்டத்தனமாக, நான் இப்போயும் சீமான சொல்ல, இந்த மாதிரி கூமுட்டத்தனமாக எவன் பேசினாலும் அதை கூட உட்காந்து கேட்டுட்டு இருக்கவனுக்கு அறிவு எங்கே போச்சுன்னு தெரியல. எப்படி ஆடு நீ போய் மேய்ச்சிருவியா ஆடு? உங்கள் அப்பா அம்மாவை ஆடு மேய்க்க விட போகிறாங்களாம். எப்படி எவன் வந்து ஆடு மேய்க்கிற வேலைக்கு வர்றான்? விவசாய வேலைக்கே வர்றதுக்கு ஆளை காணா. எல்லாம் வடக்கன் வந்து கம்பி கட்டுற வேலையிலேருந்து எல்லா வேலையும் வடக்கன் வந்து பார்த்துட்ருக்கான். இங்கே தமிழன் வந்து இந்த மேனாமினிக்கியாக மேம்போக்காக எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றது தமிழனுக்கு தெரியும். அப்படி இல்லாமல் இங்கே 1000 வேலை கொட்டி கிடக்கு. கம்பி கட்டுற வேலை டெய்லி வந்து 500 ரூபா சம்பளத்துக்கு மெட்ரோவில் வேலைக்கு போகலாம். மெட்ரோ போட்டுட்ருக்காங்க. 3 வருஷத்துக்கு வேலை இருக்குது. இன்னும் வடக்கன்கள் பார்க்கக்கூடிய புரோட்டா மாஸ்டர்லேருந்து, டீ மாஸ்டர்லேருந்து, ஃப்ரைட் ரைஸ் போடுறவங்கலேருந்து டெய்லி 500 700 சம்பளம் தர்றாங்க. புரியுதா? அதற்கே ஏன் தமிழன் போக மாட்டான் அப்படின்னா, அவன் அதை கடந்து சென்று விட்டான். அவனுக்கு வந்து இந்த 50 ஆண்டு கால ஆட்சியில் அவன் கல்வி அறிவு பெற்று விட்டான். எப்படி எளிதாக சம்பாதிக்க முடியும்? 500 ரூபாய்க்கு போய் 4 புறம் கம்பி கட்டுற வேலையை பார்க்க வேண்டியது இல்லை. நான் 1000 ரூபா என்னால் சம்பாதிக்க முடியும், 4 நாள் வேலைக்கு போவேன், மொத்தமாக அடிச்சு நான் பேசாமல் இன்னொரு 4 நாள் ஃப்ரீயாக இருப்பேன்ற ரேஞ்சுக்கு தமிழ் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டான். இவர் பிடுங்கிட்டு கொண்டு வந்து இவங்களை வந்து அரசு வேலை பார்க்க வைக்க போகிறாராம். மாடு மேய்க்கிறது. வருவேன், நல்லா மேய்ப்பா மாடு, வா, எவன் வந்து மேய்க்கிறான்னு பார்க்க தான் போகிறோம். புரியுதா? இந்த மாதிரி முட்டாள்தனமான பேச்சு, முட்டாள்தனமான திட்டங்களும். இன்னொன்று விஜய் அரசியலில் நம்ம மாறுகட்டு இருக்கலாம். அதில் வந்து ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அது என்னன்னு பாருங்கள். மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அவர் பேசும்போது, அப்ப மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு மேலனும் இவருக்கு எழணும். அப்ப அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும் போது எதிர்கேள்வி வருமா வராதா, அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும். இல்லைன்னா அப்படி சொல்லும்போது இப்ப நான் அண்ணங்கிறனால செல்லமா கேள்வி வைக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தது எங்கே? தமிழ்நாட்டில் நான் இந்த மண்ணுன்னு சொல்லிவிட்டாப்புல. ஸோ இந்த மண்ணுன்னா அந்த ஆள் நான் ஆந்திரா மண்ணை சொன்னாப்லையா இல்லை கேரளா மண்ணை சொன்னான்? தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறேன் தமிழ் மண்ணுன்னு தானே சொல்லுவான். அப்போ நீ வந்து பிரிவினை பார்க்குறியா? அப்போ அகில இந்தியில் என்ன நினைக்கிற? அப்போ குஜராத் வேறு மண்ணா? அப்போ ஆந்திரா மண்ணுக்காக நீ வேலை பார்க்குறியா அப்படின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் பல்ட்டிலாம் அடிக்கிறியே. ஸோ அப்போ வந்து அவங்க தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்தவன் தமிழ் மண்ணுன்னு தான் சொல்லுவான். ஏன்னா அது உனக்கு புரியலைன்னு சொல்லுவோம். வைத்தறிச்சலையே அங்கே வந்து கொட்டுற. சரியா? இந்த மாதிரி இப்போ வந்து அதாவது என்னென்னா, அரசியல் ரீதியாக என்ன வேணாலும் பேசலாம், அது வேறு விஷயம். ஏன்னா இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சது தமிழ் மண் அப்படின்னு சொல்லி என்னத்தையோ சொல்லிட்டு இருக்காப்புல, ரைட்டா? அது உனக்கு பிடிக்கலன்னா இப்போ உன்கிட்ட கேட்டாங்களா? இப்போ உன் கட்சியில் வந்து கேட்டாங்களா? இப்போ உன்கிட்ட கருத்து கேட்டாங்களா? விஜய் என்ன பிடுங்குறாரு, அவர் என்ன பண்ணணும், அவர் என்ன பேசினார் அப்படின்னு? ஏன்னா அவர் என்ன தனிநாடு கோரிக்கை வைக்க முடியும்? என் மண்ணை தனியாக கொடு அப்படின்னு. அப்போ நீ வந்து தனிநாடு கோரிக்கை வச்சுருக்கியா? நானும் இப்போயும் சீமான சொல்லலை, இந்த மாதிரி கோரிக்கை வைப்பவர்களை தான் கேட்குறேன். தனிநாடு கேட்குறீங்களா? அப்போ ஓப்பனாக சொல்லுங்கள் பார்ப்போம். எவன் காசு கொடுக்குறான்னு அவனே நாளைக்கு வச்சு குனியை வச்சு கும்புற குத்துவாங்க. புரியுதா? கொண்டு போய் வைக்க வேண்டிய இடத்துல வச்சு. ஸோ இந்த மாதிரி வேலைக்கு ஆகாத பேச்சுக்கள், உணர்ச்சி வசம், இதைத்தான் விஜய் வந்து ஒரே வரியில் சொல்லிட்டாப்புல. அந்த ஒரு விஷயத்தில் விஜய் பாராட்டல. எப்படின்னா, சும்மா கத்திக்கிட்டு என்ன தேவை ஒன்று வரலாறு மயிறு மட்டன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க சில பேர். அந்த மாதிரி கத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரே இது அந்த கிளவி சொல்லுமில்ல, இதை தான் இந்த கர்மத்தை தானடா ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தன்ற மாதிரி காலில் ஏற்றி விட்டு போயிட்டாப்புல. அதுதான் இப்போ சீமானுக்கு மிகப்பெரிய குலவெறி ஆகுது. இப்போ எல்லாமே அங்கேருந்து அங்கே போகிறாங்க. இது இப்போ சீமான் சொல்லுவது பூரா வீட்டில் போய் யோசிச்சு மல்லாக்கப்புறத்தை யோசிச்சு பார்த்தா இது பூரா பொய் புரட்டு பித்தலாட்டமாக இருக்கே, இதெல்லாம் நடக்க முடியாதுன்னு தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. எனவே இது பாசிங் க்ளவுட் மாதிரி இருக்கிற 4-5 பேரும் இப்போ இளைஞர்கள் வரல, சரி திமுக பற்றி அவனுக்கு தெரியல, அதிமுக பற்றி தெரியலன்னா அவன் பாட்டுக்கு நேராக விஜய் கட்சியில் போய் சேர்ந்துட்டு போயிடுவான். இதுதான் நடக்க போகுது. இருக்கிற 3% இந்த 7%ல் பாதி விஜய்க்கு போக போகுது. இதுதான் வந்து அவருக்கு 5% ஆக போகுது. இதுதான் நடக்க போகுது. ஏன்னா சீமான் வந்து அடக்கி வாசிக்கணும். எதையா ஒன்றை பொய்யை சொல்லி தமிழ் மக்களை ஏமாற்றி
அதாவது 2 விதமான ஆட்கள் இருப்பாங்க. ஒருத்தன் எப்படின்னா ஒரு இனத்துக்கு விரோதியாக இருப்பான். இப்போ ராஜபக்சே போன்றவர்கள் இந்த இனத்தை அழிக்க வேண்டும், இந்த இன அழிப்பு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும், இந்த ஈழத்தமிழர்களை அடக்கி ஆள வேண்டும்ன்ற ஒருத்தர் இருப்பான். இன்னொருத்தர் என்ன பண்ணுவான்னா தமிழர்களுக்கு விடுதலை வாங்கி தரேன்னு கூடயே இருந்து தமிழர்களை ஏமாற்றி ஏச்சு பழச்சு கொண்டு போய் காட்டி கொடுத்துட்டு போயிடுவான். இது ஒரு கும்பல் தனியாக இருக்கும். ஸோ இதில் எந்த கும்பல் இது அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கங்க. மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.